السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه وأتباعه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون. فإن لم تجدوا فيها أحدا فلا تدخلوها حتى يؤذن لكم، وإن قيل لكم ارجعوا فارجعوا هو أزكى لكم والله بما تعملون عليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا استأذن أحدكم ثلاثة فلم يؤذن له فليرجع. رواه البخاري والمسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நஅதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவினுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிற, இனி வர இருக்கிற அத்துணை நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மேலான மகுஃபிரத்தும் நம் அனைவர்கள் மீதும் முழுமையாக வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜமாத்தார்களே, பெரியோர்களே, இஸ்லாம் அழகான மார்க்கம், அழகான வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய தூய்மையான எளிமையான மார்க்கம்தான் தீனுல் இஸ்லாம் என்கிற நம்முடைய மார்க்கம். அழகான நடைமுறைகளை ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அழகாக கற்றுத்தருகிறது. குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஒரு மூமின் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேடி பார்த்தால் ஆச்சரியமான பல செய்திகள் கிடைக்கிறது. வாழ்க்கை என்பது மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு எப்படி வாழ வேண்டும், அடுத்த மதத்தை சார்ந்தவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன் பெற்றோர்களோடு எப்படி நடக்க வேண்டும், அதை போன்று அடுத்த மனிதருடைய வீட்டிற்குள்ளே செல்வதாக இருந்தாலும் எப்படி அனுமதி கேட்டு உள்ளே போக வேண்டும் என்கிற வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் கூறாத செய்திகள் எதுவுமே இல்லை. அந்த அடிப்படையில் நான் சொன்னது போல ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து இஸ்லாமிய அழகான வாழ்க்கை என்கிற பொது தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயத்தை நாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் அடுத்த மூமினுடைய வீட்டிற்குள்ளே செல்வதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும், குர்ஆனின் பார்வையில், ஹதீஸின் பார்வையில் இதுவரைக்கும் நாம் எதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம், எதை கடைபிடிக்கிறோம்? போறதா இருந்தால் சில பேர் சலாம் சொல்லுவோம், வாசல்ல இருந்து ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுவோம். உள்ள இருந்து பதில் சலாம் வருதா என்பதை கூட கவனிக்காம நேர செருப்பை கலட்ட வேண்டியது, அஸ்ஸலாமு அலைக்கும்னு நேர அடுப்படி வரைக்கும் போயிட வேண்டியது. இப்படி சில பேர். இன்னும் சில பேர் இதற்கு மேல போய் சலாமே கூறாமல் யாராவது இருக்கிறீங்களா என்று சொல்லி உள்ள போறது. இன்னும் சில பேர் அந்த வீட்டு உரிமையாளருடைய பெயரை சொல்லி உள்ள போறது. ஏ அப்துல் காதர் இருக்கியாப்பா என்று சொல்லி உள்ள போறது. இதுவெல்லாம் இஸ்லாமிய நடைமுறையில் உண்டா என்பதை நாம் இந்த ஜும்மாவில் சிந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். குர்ஆனிலே சூரத்து நூர் என்று ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூரத்து நூர் என்ற சூறாவில்
27வது வசனம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் அல்லாத வேறொரு முஸ்லிமான மூமினான ஒரு மனிதருடைய வீட்டிற்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டாம். எப்போ வரைக்கும் தெரியுமா? ஹத்தா தஸ்தஅனிசு, அவர்களிடத்தில் அனுமதி கேட்கும் வரைக்கும் நீங்கள் வீட்டிற்குள்ளே போக வேண்டாம். வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, அனுமதி கேட்பதாக இருந்தால் எப்படி அனுமதி கேட்கிறது? உள்ள வரட்டுமா என்று அனுமதி கேட்பதா, அல்லது வேறு ஏதாவது வாசகங்களை சொல்லி அனுமதி கேட்பதா? அதையும் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்கிறான், வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டு உரிமையாளரிடத்தில் நீங்கள் சலாம் சொல்லி அனுமதி கேளுங்கள். எவ்வளவு அர்ஜென்டான இம்பார்ட்டன்டான விஷயமாக இருந்தாலும் அவர் வீட்டு வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி அனுமதி கேட்டு அந்த சலாமுக்கு பதில் சலாம் வந்ததா, அனுமதி கிடைத்ததா என்பதை எதிர்பார்த்து பதில் சலாம் வந்ததற்கு பின்னால் தான் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போதே யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே என்றுதான் ஆரம்பிக்கிறார். ஈமான் கொண்டவர்கள், மூமினாக இருப்பவர்கள் அடுத்த மனிதருடைய வீட்டிற்குள்ளே போவதாக இருந்தால் செருப்பை வாசலிலே கலட்டி வைத்துக் கொண்டு ஏதோ போவது போன்று நாம் போகிவிட முடியாது. நமக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது ஒரு ஈமான்தாரியுடைய வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் எந்த வாழ்க்கையை வரைமுறைப்படுத்தி சொல்லி இருக்கிறானோ அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் நாம் ஈமான்தாரிகளாக உலகத்தில் இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, வீட்டு உடையவர்களிடத்தில் நீங்கள் சலாம் கூறி அனுமதி கேளுங்கள். ஒருவேளை ஃபஇல்லம் தஜிது ஃபீஹா அஹதன், யாரிடத்தில் இருந்தும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து உங்களுக்கு பதில் சலாம் கிடைக்கவில்லை என்றால், அனுமதி கிடைக்கவில்லை என்றால், ஃபலா ததுகுலுஹா, அந்த வீட்டிற்குள்ளே நீங்கள் நுழையவே வேண்டாம். நீங்கள் ஒருபோதும் நுழைவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது என்கிறான் அல்லாஹ். இன்னும் 3 தடவை சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் வீட்டில் ஆள் இல்லையான்னு நேரம் நம்ம ஆள் உள்ள போயிடுறது. பெட்ரூமை திறந்து என்ன பகல்லையும் தூக்கமா, எத்தனை தடவை சலாம் சொல்றது? அடுத்த வீட்டில் போய் நம்ம அராஜகம் பண்ற மாதிரி. அது அப்படி செய்யாதீர்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபலா ததுகுலுஹா ஹத்தா யுஅதன லக்கும், உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் அவர்களுடைய வீட்டிற்குள்ளே போகக்கூடாது. ஒருவேளை நீங்கள் சலாம் சொல்லி அனுமதி கேட்குறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் உள்ள வரலாமா என்று சொல்லி சலாம் சொல்லி அனுமதி கேட்கிற போது உள்ளிருந்து ஒரு சவுண்டு வருது. என்ன சவுண்டு? அது பாசிட்டிவான சவுண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நெகட்டிவாக வருது, உள்ள வரக்கூடாதுன்ட்டு ஒரு சவுண்டு வருதுன்னு வைங்க. நம்ம என்ன செய்வோம்? நீ யாரெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? இது என் தம்பி வீடு, இது என் அண்ணன் வீடு இல்லையா, இது நான் பிறந்த வீடு, நீ யாரு உள்ள வரக்கூடாது என்று சொல்வதற்கு? இப்படித்தான் சண்டை போடக்கூடிய முஸ்லிம்களாக மூமின்களாக நாம் வாழ்கிறோம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வஇன் கீல லகும் முர்ஜிஉ, நீங்கள் சலாம் சொல்லி அனுமதி கேட்கிற போது உள்ளிருந்து உங்களை நோக்கி வராதீர்கள், திரும்ப போய்விடுங்கள் என்று சொல்லப்படுமையானால் ஃபர்ஜிஉ, நீங்கள் உள்ளே போகக்கூடாது, வந்த வழியை பார்த்து திரும்ப செல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஹுவ அஸ்கா லகும், அதுதான் உங்களுக்கு நல்ல செயல், அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமான செயல் என்று அல்லாஹ் சூரத்து நூரிலே 18வது ஜுசுவிலே இந்த சூரா இருக்கிறது. அந்த சூறாவிலே 27வது ஆயத்தாக 28வது ஆயத்தாக ரொம்ப ஓப்பன் டிக்ளேர் அல்லாஹ் பண்றான். அனுமதி கேட்டு உள்ள போங்க. அனுமதி கிடைக்கலையா, எவ்வளவு நீங்கள் பிறந்த வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வசிக்கிற வீடாக இருந்தாலும் சரி, வேற வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, நீங்க அந்த வீட்டில் தான் பிறந்தீங்க, இன்னொரு வீட்டில், அங்கதான் உங்க பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அங்கதான் உங்க அண்ணன் தம்பி இருக்கிறாங்க, அண்ணனுடைய தம்பியினுடைய மனைவிமார்கள் அங்கேதான் இருக்கிறார்கள், உங்களுடைய பூர்வீக சொத்தே அதுவாக இருந்தாலும் கூட வீட்டில் உள்ளவர்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே போவது ஹராம் என்கிறான் அல்லாஹ். இன்றைக்கு இந்த ஆயத்திற்கு உடன்பட்டு நாம் வாழ்கிறோமா அல்லது எதிர்மறையாக நாம் வாழ்கிறோமா? யோசிக்கிறோம்.
எவ்வளவு சொந்த பந்தமாக இருந்தாலும், எவ்வளவு உரிமையாக இருந்தாலும், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி கேள்வியே கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் இருக்கிற வீட்டிற்குள்ளேயும் அனுமதி பெற்று தான் உள்ளே போக வேண்டுமா? அங்கே தான் இருக்கிறேன், ஒரு வேலையாக வெளியே வந்திருக்கிறேன், திரும்ப வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டில் என் மனைவி தான் இருக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க, என்னுடைய தாய் தான் இருக்கிறாள், இருந்தாலும் நான் அனுமதி பெற்று தான் உள்ளே போக வேண்டுமா? இது என்ன நியாயம் என்று கேட்டார் ஒரு சஹாபி. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அனுமதி கேட்காமல் உள்ளே போகிற போது உன்னுடைய தாய் அரைகுறை ஆடையோடு நிற்பதை நீ பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் சொந்த வீடாக இருந்தாலும் உன் தாய் ஆடை மாற்றி கொண்டிருக்கிற போது நீ திடீரென்று உள்ளே போய்விட்டால் உன் தாயை நிர்வாணமாக அரைகுறையாக பார்ப்பது உனக்கு ஹராம் இல்லையா? அதை நீ விரும்புகிறாயா என்று கேட்டார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நிறைய பேர் நாம் வசிக்கிற வீட்டிற்குள்ளே போகிற போதும் கூட சலாம் சொல்லாமல் தானே உள்ளே போகிறோம், அனுமதி கேட்காமல் தானே உள்ளே போகிறோம், அனுமதி வராமல் தானே உள்ளே செல்கிறோம். எப்படிப்பட்ட நம்முடைய வீடு மலக்குகள் வரக்கூடிய வீடாக இருக்க வேண்டுமே தவிர ஷைத்தான்கள் குடிபெயர்கிற வீடுகளாக இன்றைக்கு நம்முடைய இல்லங்கள் மாறி போய் இருக்கிறார். சரி, அனுமதி கேட்கணும்னா எத்தனை முறை அனுமதி கேட்கணும்? ஹதீஸ் வெளிச்சமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முழுக்க வெளிச்சம். ரசூலுல்லாஹ்வுடைய A to Z வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக நாம் பின்பற்ற ஆகிவிடுவோமையானால், பின்பற்ற தொடங்கி விடுவோமையானால் நிச்சயம் நாம் சுவனவாசிகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழகா சொன்னாங்க பாருங்க, இதா இஸ்தஅதனா அஹதுக்கும் ஸலாஸா, 3 முறை உங்களில் ஒருவர் அடுத்த மனிதருடைய வீட்டிற்குள்ளே போவதற்கு அனுமதி கேட்டால், ஃபலம் யுஅதன் லஹு, அவருக்கு 3 முறை அனுமதி கேட்டும் கூட அவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றால் ஃபல்யர்ஜி, அவர் திரும்பி வந்து விடட்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எத்தனை முறை அனுமதி கேட்கணும்? ஸலாமு அலைக்கும் என்று 3 முறை தான். சும்மா 100 முறை 50 முறை 1000 முறைன்னு அடிக்கிட்டே போகக்கூடாது. 3 முறை கேட்கணும். பதில் சலாம் வரலையா, அனுமதி கிடைக்கலையா, திரும்பி வந்து விட வேண்டியதுதான். இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். புகாரியில் 6245வது ஹதீஸாக, முஸ்லிம் என்ற கிதாபிலே 2158வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ 3 முறை அனுமதி தேடுங்கள். சஹாபாக்கள் இன்ச் பை இன்ச்சாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான அந்த வாழ்க்கையை, அந்த உயர்ந்த சுன்னத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாவினால் உதிர்ந்த வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையாக ஆக்கி வாழ்ந்தார்கள் சஹாபா பெருமக்கள். ஹதீஸில் பார்க்கிறோம், அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று ஒரு சஹாபி, அவங்க தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, குந்து ஜாலிசன் ஃபி மஜ்லிஸின் மின் மஜாலிஸில் அன்சார், அன்சாரி தோழர்கள் உட்கார்ந்திருக்கிற சபையில் நானும் உட்கார்ந்திருந்தேன். அந்த நேரத்தில் ஃபஜாஅ அபூ மூசா, அபூ மூசா என்கிற ஒரு சஹாபி வந்தார். எப்படி வந்தார் தெரியுமா? ஃபஸஅன், பயந்த நிலைமையில் வந்தார், திடுக்கிட்ட நிலைமையில் வந்தார். ஃபகுல்னா லஹு, அவருடைய முகத்தில் ஒரு விதமான பயத்தை நாங்கள் பார்த்தபோது நாங்கள் அவரை பார்த்து கேட்டோம், மா அஃஸஅுக, ஏன் பயந்த நிலைமையில் வந்திருக்கிறாயே, உனக்கு என்ன ஆச்சுப்பா என்று நாங்கள் கேட்டபோது அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அமரணி உமர அன் ஆதியஹு, நான் உமர் ரலியல்லாஹ்விடத்தில் வர வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹ் எனக்கு ஏவினார்கள். நான் ஃபஅதைதுஹு, உமர் ரலியல்லாஹ்விடத்திலே போய் நின்றேன். ஃபஸ்தஅதன்து ஸலாஸா, அவர்களுடைய உமர் ரலியல்லாஹுடைய வீட்டு வாசலில் நின்று 3 முறை நான் அனுமதி கேட்டேன். ஸலாமு அலைக்கும் யா உமர், ஸலாமு அலைக்கும் யா அமீருல் மூமினீன் என்றெல்லாம் சொல்லி 3 முறை நான் அனுமதி கேட்டேன். ஃபலம் யுஅதன் லி, ஆனால் எனக்கு எந்த அனுமதியும் கொடுக்கப்படவில்லை. ஃபரஜஅது, நான் என்ன செஞ்சிட்டேன், திரும்ப வந்து விட்டேன். எதற்காக கூப்பிட்டாங்களோ, என்ன தப்பு செய்தோமோ? ஏனென்றால் அப்பொழுது ஆட்சி காலம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி, அவங்க தான் ஜனாதிபதி, நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் தான். சாதாரணமாக ஒரு ஆளை கூட்டு வர சொல்ல மாட்டாங்க, கூட்டு வந்தால் அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருப்பார்,
விசாரிப்பதற்காக அவர் மீது ஏதாவது ஒரு புகார் வந்திருக்கும், அதை தெளிவுபடுத்துவதற்காக சையதுனா உமர் ரலியல்லாஹ் கூப்பிட்டு விடுறது அவங்களுடைய பழக்கம். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹ் யோசிக்கிறாங்க, என்னைய உமர் ரலியல்லாஹ் கூப்பிட்டு விட்டாங்களே, போய் நின்னோமே அவங்க வீட்டு வாசல்ல 3 முறை அனுமதி கேட்டோம், அனுமதி கொடுக்கலையே, ஒருவேளை உமர் ரலியல்லாஹ் என் மீது கோபப்பட்டு இருப்பார்களோ, ஏதாவது நான் தவறு செய்து விட்டேனோ என்கிற பயம், அதனால்தான் நான் பயந்த நிலையில் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் போனதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹ்வே அந்த சபைக்கு வந்துட்டாங்க. வந்து அபூ மூஸாவை பார்த்து கேட்டாங்க, மா மனஅக அன் தஅதியனி யா அபா மூஸா, ஓ அபூ மூஸாவே, உன்னை என்னிடத்தில் நான் வரச் சொன்னேனே, ஏன் வராமல் இருக்கிறாய், ஏன் வராமல் இருக்கிறாய் என்று உமர் ரலியல்லாஹ் கேட்டபோது அபூ மூஸா சொன்னாங்க, கத் ஜிஅது, நான் வந்தேன், வராமலாம் இல்லை. ஃபஸ்தஅதன்து ஸலாஸா, 3 முறை உங்கள் வீட்டு வாசலில் நின்று நான் அனுமதி கேட்டேன். ஃபலம் யுஅதன்லி, எனக்கு எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லையே. வக்கத் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா இஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸா, 3 முறை அடுத்த மனிதருடைய வீட்டு வாசலில் நின்று நீங்கள் அனுமதி கேட்கிற போது ஃபலம் யுஅதன் லஹு, உங்களில் ஒருவருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றால் ஃபல்யர்ஜி, திரும்ப வந்துருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. உங்க வீட்டுக்கு வந்தேன், 3 முறை அனுமதி கேட்டேன், எந்த பதிலும் வரல, அதனால திரும்ப வந்துட்டேன், அதனால நான் என்ன செஞ்சேன், திரும்ப வந்து விட்டேன் என்றார்கள் அபூ மூஸா அல் அஷ்அரி. இப்போ இது நீண்ட சம்பவம், சுருக்கமாக சொல்றேன். எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு மனிதருடைய வீட்டு வாசலில் போய் நிற்கிற போது சலாம் சொல்லி அனுமதி கேட்கணும், பாயிண்ட் 1. 2வது 3 முறை சலாம் சொல்லணும். 3 முறையும் சலாம் சொல்லி அனுமதி கிடைக்கவில்லையா, வெளியே வந்துட வேண்டியதுதான். இன்னைக்கு சலாம் என்கிற, சலாம் சொல்லி அனுமதி கேட்பது என்கிற மேலான சுன்னத்துகள் எல்லாம் காணாமல் போயிருச்சியா. எல்லா வீட்டு வாசலையும் காலிங் பெல் இருக்குது, போய் சலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. போய் காலிங் பெல் அந்த பொத்தான அமுக்குனா போதும், உள்ள ஒரு சவுண்டு, உள்ள இருக்கிறவர் வெளியே வந்து பார்ப்பார். இந்த ஹதீசுகள் மறைக்கப்படுகிறது. இந்த ஹதீசுகளுக்கு நேர் மாற்றமாக வீட்டு வாயிலே காலிங் பெல்லை வைத்து விட்டோம். எங்கே ரசூலுடைய வாழ்க்கை என்று உங்களை நான் அன்போடு யோசிக்க சொல்கிறேன். அருமையான பெருமக்களே, ரசூலுடைய வாழ்க்கை இல்லை என்றால் நாம் போகக்கூடிய இடம் நிச்சயம் நரகம்தான், நிச்சயம் நரகம்தான். வீட்டு அடுத்த நபருடைய வீட்டுக்கு போகிற போது காலிங் பெல்லை நீங்கள் நாட வேண்டாம், ரசூலுடைய சலாமை நாடுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு மேலாக அல்லாஹ்வே சொன்னான், வதுசல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டு உடையவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லி பழகுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும், சலாமை பரப்புங்கள் என்றார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் முதலில் சொன்னது போல சலாம் எல்லாம் காணா போச்சு. சஹாபாக்கள் அறிவிப்பாங்க, ரசூலுடைய அழகான வாழ்க்கை, மதீனத்து சிறுவர்களுக்கெல்லாம் தேடி போய் ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் சொல்வார்கள். நான் பெரிய ஆளு, நான் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், மதீனாவில் என்னுடைய ஆட்சி தான் இருக்கிறது, மக்காவையே நான் வெற்றி கொண்டு விட்டேன், காபத்துல்லா இப்பொழுது என்னுடைய கைவசம், நான் என்ன சொன்னாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான் என்கிற ஒரு அந்தஸ்தில் இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை தேடி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அன்போடு பாசத்தோடு பரிவோடு சலாம் சொல்லி பழகியிருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு எந்த சிறுவர்களும் பெரியவர்களுக்கு சலாம் சொல்வதற்கு மனமில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிந்த நாம் கூட சிறுவர்களை பார்த்தால் விரட்டுகிறோம் இல்லையா, கண்டிக்கிறோம். கண்டிப்பதில் தவறில்லை. ஒழுக்கம் வருவதற்காக, குர்ஆன் ஓதுவதற்காக, மார்க்கம் தெரிவதற்காக கண்டிக்க வேண்டும், அதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கண்டிப்பு எந்த அளவு இருக்கிறதோ அதை விட அதிகமாக சிறுவர்களோடு இணக்கமாக இருப்பதும், அவர்களோடு பாசமாக நடந்து கொள்வதும், அந்த பாசத்தில் தீனை ஊட்டுவதும் பெரியோர்களுடைய கடமை. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அதை செய்கிறோமா, நாம் அதை கொடுக்கிறோமா? நாம நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு, நம் பேரன் பேத்திகளுக்கு, நம்முடைய மகன்களுக்கு, மகள்களுக்கு, மருமகள்களுக்கு, மருமகன்களுக்கு, நம் வீட்டில் உள்ள நமக்கு கீழே உள்ள வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் சலாம் சொல்லி பழகினால், நாளை அவர்கள் பெரியவர்களாக ஆகிற போது அவர்களுக்கு கீழே உள்ளவர்களுக்கு அவர்கள் சலாம் சொல்வார்கள்.
அப்படி வாழையடி வாழையாக ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மேலான சுன்னத் பரவுமா இல்லையா? இன்றைக்கு சலாம் என்பதே காணாமல் போய்விட்ட அதிசயமான காலத்தில், அபூஜகளுடைய காலத்தில், ஷைத்தான்களுடைய காலத்தில், கியாமத்தின் நெருக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை அது! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா சலாம் சொல்லி தான் அனுமதி கேட்பாங்க. ரசூலுல்லாவை தண்டிப்பதற்கோ கண்டிப்பதற்கோ உலகத்தில் யாருக்கு தகுதி இருக்கிறது? ரசூலுல்லாஹ் என் வீட்டுக்கு வர மாட்டார்களா? என் வீட்டில் கொஞ்ச நேரம் அமர மாட்டார்களா? என்னோடு உணவு சாப்பிட மாட்டார்களா? என்றெல்லாம் ஏங்கி தவித்த சஹாபாக்கள், ஆண்களும் பெண்களும் இருந்தாலும் கூட அனுமதி கேட்டுத்தான் ரசூலுல்லாஹ் உள்ளே போவார்கள். ஹதீஸிலே பார்க்கிறோமே, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு அருமையான சஹாபி, அவங்க சொல்றாங்க, ஹரஜ்னா மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் வஹுவ யுரீது சஅத் இப்னு உபாதா. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹுடைய வீட்டிற்கு ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் வெளியே கிளம்பினோம். ஹத்தா அத்தாஹு, இறுதியாக சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே நாங்கள் வந்து விட்டோம். ஃபஸல்லம, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹுடைய வீட்டு வாசலில் நின்று, யார்? அகிலத்தின் அருள் கொடை, யாரை படைக்காவிட்டால் அல்லாஹ் இந்த உலகத்தை, எந்த படைப்பையும் அல்லாஹ் படைத்திருக்க மாட்டானோ, எல்லா படைப்புகளும் படைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈருலக சர்தார், எல்லா நபிமார்களுக்குமான தலைவர், சொர்க்கத்திலே முதலாக போகக்கூடிய நபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், நாளை கியாமத்தில் அல்லாஹ்விடத்தில் அடியார்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய தகுதி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட எல்லா தகுதியும் வாய்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹுடைய வீட்டு வாசலில் இருக்கிறார்கள். வீட்டு வாசலில் நாம நின்னா என்ன? நம்ம அண்ணன் வீட்டில், நம்ம மதனி வீட்டில், நம்ம மச்சி வீட்டில், நம்ம நன்னி வீட்டில், நம்ம மக வீட்டில் நாம நின்னா என்ன? நிற்கிறோமா அனுமதி கேட்டு? என் மக ஊடுப்பா, நான் போன எதுவும் சொல்ல மாட்டா, அவ எதுவும் சொல்ல மாட்டா. அல்லாஹ் கேட்பானே, அனுமதி கேட்டு உள்ள போனியாப்பா என்று கேட்பானே, என் ரசூல் உனக்கு சொல்லி இருக்கிறார்களே என்று கேட்பானே. குர்ஆனிலே நான் சொன்னேனே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஅனிசு, அனுமதி கேட்டு உள்ள போப்பான்னு நான் சொன்னேனே, கேட்டாயா என்று அல்லாஹ் கியாமத்தில் நம்மை பார்த்து கேள்வி கேட்டால் நம்முடைய நிலைமை என்ன? எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை விஷயங்கள் இருக்கிறது தீனுடைய விஷயங்கள். எதை தெரிந்து வைத்திருக்கிறோம்? எவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கிறோம்? அருமையானவர்களே, சொல்றாங்க அபூ சயீதுல் குத்ரி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு வாசல்ல நின்று ரசூலுல்லாஹ் ஸலாம் சொன்னாங்க. ஃபலம் யுதன் லஹு, உள்ள இருந்து அனுமதி வரல. வீட்டுக்குள்ள இருந்து என்ன வரல? அனுமதி வரல. வெளியே நிற்பது சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசலில். உள்ளே இருந்து சலாமுக்கு பதில் வரவில்லை. சும்ம சல்லம சானியா, இரண்டாவது முறை ரசூலுல்லாஹ் சலாம் சொன்னார்கள். ஃபலம் யுதன் லஹு, அப்பொழுதும் அனுமதி கிடைக்கவில்லை. சும்ம சல்லம சாலிசா, மூணாவது முறையும் ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்டார்கள். ஃபலம் யுதன் லஹு, அப்பொழுதும் ரசூலுல்லாஹ்வுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. கூட இருந்த சஹாபியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கல்லைனாமா அலைனா, நம்ம கடமை நமக்கு முடிஞ்சிருச்சு. ஒரு ஆள் வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் 3 தடவை அனுமதி கேட்கணும். நம்ம 3 தடவை கேட்டுட்டோம், அனுமதி கிடைக்கல, வா திரும்ப போன்னு போயிட்டாங்க ரசூலுல்லாஹ். திரும்ப போனாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்ம மக கல்யாணம் அல்லது நம்ம மகன் கல்யாணம், ஒரு உறவுக்காரருடைய வீட்டுக்கு போய் பத்திரிகை வைக்க போகிறோம். வெளியே நின்று சலான்னு சொல்கிறேன்னு வைங்க, அனுமதி கிடைக்கல, திரும்ப வந்துடுறேன்னு வைங்க. இன்றைக்காவது அவரை பார்ப்போமா இல்லையா? பிடிச்சி வாங்குன்னு வாங்க மாட்டோமா? என்னப்பா நீ உன் வீட்டுக்கு வந்தேனே, அனுமதி கேட்டேனே, அனுமதி கொடுக்கலையே, நீ வீட்டில் இல்லாட்டாலும் உன் பொண்டாட்டி வீட்டில் இருப்பாளா இல்லையா? அப்படி என்ன உன் பொண்டாட்டிக்கு வேலை? இதுவெல்லாம் நமக்கு பேச்சா? இந்த பேச்சை மார்க்கம் அனுமதிக்கிறதா என்ற கோணத்தில் நாம் யோசிக்க வேண்டும்.
அருமையான பெருமக்களே, ஏதோ குறை சொல்வதற்காக அல்ல, எல்லா வீடுகளிலும் இந்த நாசமான கலாச்சாரம், மோசமான கலாச்சாரம், நரகத்தின் படுகுழியில் நம்மை தள்ளக்கூடிய கலாச்சாரத்தில் நாம் சிக்குண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் ரசூல்லா எதுவுமே பேசலையே. கலைனா மாலைனா 3 தடவை அனுமதி கேட்டோம், கிடைக்கல, நம்ம கடமை முடிஞ்சிருச்சு, வா திரும்ப போவோம். இந்த ஹதீஸ் ரொம்ப நீளமானது. அபூதாவுதுல இந்த ஹதீஸ், இப்போ நான் சொன்ன ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே அபூதாவுதுல 5185வது ஹதீஸா இதே ஹதீஸ் வருது. நான் யோசிக்கிறோமா இல்லையா, ரசூலுல்லாவுக்கு பதில் சலாம் சொல்றது சாதாரணமா, நான் அன்னைக்கு சுபு பயான்லே சொல்லியிருப்பேன், சலாம் சொல்றது சுன்னத், ஆனால் பதில் சலாம் சொல்றது வாஜிப், கடமை. சுன்னத்தை செய்யலாம், செய்யாம கூட இருக்கலாம், செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யாம விட்டா பாவம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் வாஜிப் என்கிற கடமையை செஞ்சு ஆகணும். ஒரு ஆள் சலாம் சொல்றாரு, அது சுன்னத். அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற சலாமை நம்ம கேட்டுட்டா வா அலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். அது கட்டாயம், அது கடமை. அது ஃபர்லுன்னா கட்டாய கடமை. இது நமக்குள்ள சட்டம். நமக்கே இப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா சலாம் சொல்லி இருக்கிறாங்க. சஅத் இப்னு உபாதாவுடைய வாசல்ல நின்று, அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அவர்களுடைய சலாமுக்கு பதில் சலாம் சொல்வது எவ்வளவு முக்கியமான கடமை. அந்த கடமையை செய்யாமல் விடுவார்களா சஹாபாக்கள்? அப்ப அந்த ஹதீஸுக்கு என்ன விளக்குன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? அதுதான் 5185வது ஹதீஸ்ல அது தொடர்ந்து நீளமான ஹதீஸா வருது. ஏன் வீட்டில் இருந்து சஅத் இப்னு உபாதா அவங்க ஏன் பதில் சலாம் சொல்லலைன்னா, சொன்னாங்க, சத்தமா சொல்லலை. ஏன் ரசூலுல்லாவுடைய காதுக்கு கேட்கிற அளவுக்கு ஏன் அவங்க சத்தமா சொல்லலைன்னா, அந்த காரணத்தை சஅத் இப்னு உபாதாவுடைய மகன் கைஸ் இப்னு சஅத் அவங்க அறிவிக்கிறாங்க. ஜாரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மன்சிலினா, எங்க வீட்டுக்கு ஒரு தடவை ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து எங்க வீட்டு வாசல்ல நின்று ஃபகால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று எங்கள் வீட்டுக்குள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டாங்க. ஃபரத்த சஅதன் ரத்தன் ஹஃபியா, வலைக்கும் சலாம் என்று மெதுவா எங்க அத்தா உள்ள இருந்து பதில் சலாம் சொன்னாங்க. சத்தம் போட்டு சொல்லல. நான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தூதருடைய சலாமுக்கு பதில் சலாம் சொல்வது எவ்வளவு முக்கியமான கடமை. அந்த கடமையை செய்யாம விட முடியுமா? அதே நேரத்தில் சத்தம் போட்டு சொல்லி இருக்கணும். ஆனா ரொம்ப கம்மியா சொன்னாங்க, சத்தத்தை குறைவாக்கி சொன்னாங்க. அப்போ கைஸாக இருக்கக்கூடிய சஅத் இப்னு உபாதாவுடைய மக கைஸ் அவங்க சஅத் இப்னு உபாதா அத்தாவை பார்த்து கேட்கிறாங்க, அலா தஅதன லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹு, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மெதுவாவா நீங்க பதில் சலாம் சொல்லுவீங்க? சத்தம் போட்டு சொன்னாதானே உங்க சலாம் உங்க காதுல கேட்கும், உள்ள வருவாங்க, நீங்க மெதுவா சொல்றீங்களே அத்தா என்று கேட்டபோது சஅத் இப்னு உபாதா என்ன சொன்னாங்க தெரியுமா? எனக்கு சத்தம் போட்டு சொல்ல தெரியும் மகனே, ஏன் மெதுவாக சொல்றேன் தெரியுமா? தர்ரஹு யுக்ஸரு அலைனா மினஸ் சலாம், நான் சத்தம் போட்டு ஒரு தடவை ரசூலுல்லாஹ் முதல் சலாமுக்கே நான் சத்தம் போட்டு சொல்லிட்டோம்னா உள்ள வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 2வது சலாம் எனக்கு கிடைக்குமா? ரசூலுல்லாஹ்வுடைய 3வது சலாம் எனக்கு கிடைக்குமா? அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? அது துஆ இல்லையா? உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். ரஹ்மத்துல்லாஹ்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உண்டாகட்டும். பரக்காத்துகுனா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய பரக்கத்து உண்டாகட்டும். ரசூலுடைய துஆ நமக்கு கிடைக்க வேண்டாமா? அது ஒரு தடவைக்கு நான் பதில் சொல்லிவிட்டால் 2வது துஆ எனக்கு கிடைக்காதே. 2வது முறை சொல்லுகிற போது நான் பதில் சொல்லிவிட்டால் சத்தம் போட்டு 3வது துஆ எனக்கு கிடைக்காதே. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய துஆ, சலாம் என்கிற துஆ எனக்கு அதிகமாக கிடைக்க வேண்டும். 3 தடவை ரசூலுல்லாஹ் சொல்லணும் என்பதற்காக நான் வேண்டும் என்றே ரசூலுல்லாஹ் கூறிய சலாமுக்கு சப்தம் விட்டு பதில் சலாம் சொல்லாமல் மெதுவாக கூறினேன். இப்போ 3 தடவை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போறாங்களா? இதை உணர்ந்த சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹ் நேர பின்னாடியே போனாங்க. யா ரசூலல்லாஹ், உங்க சலாமுக்கு நான் பதில் சலாம் சொன்னேன், ஆனா கம்மியா சொன்னேன், சப்தம் போட்டு சொல்லலை. காரணம் உங்க துஆ வேணும் என்பதற்காகத்தான். இப்ப வீட்டுக்குள்ள வாங்க என்று சொல்லி வீட்டிற்குள்ளே அழைத்தார்கள், உரையாடினார்கள். மிக நீண்டமான ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே 5185வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்க என்ன புரிகிறோம்?
ரசூலுல்லாஹ்வுடைய சலாமுக்கு கூட சஹாபாக்கள் கொடுத்த கண்ணியம், அந்த மரியாதை, அந்த உயர்ந்த இடம் இன்றைக்கு சலாம்னாலே என்னன்னு தெரியலையே. சலாம சொல்லி அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போகணும் என்கிற இஸ்லாமிய நாகரீகத்தை தாண்டி நாம் வாழ்கிறோம் என்றால் எங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றவர்களாக நாம் வாழ முடியும்? எங்கே அல்லாஹ்வுடைய பரக்கத்து நிறைந்தவர்களாக நாம் வாழ முடியும்? நாளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற விஷயங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். பெரியவர்களுக்கே தெரியவில்லை என்றால் நம்மிடத்தில் வளரக்கூடிய பிள்ளைகள் நம்மை விட மோசமாகத்தானே உருவாகுவார்கள். தீன் என்றால் என்ன, சலாம் என்றால் என்ன, அடுத்தவர்களுடைய வீட்டுக்குள்ளே போகிற போது எப்படி போக வேண்டும், எந்த அணுகுமுறையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது, எதுவுமே தெரியாமல் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம். உண்மையான பெருமக்கள், இது போன்ற நிறைய விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியல் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கப்பட வேண்டும். அப்படி ஆக்கப்பட்டால் மாத்திரமே நாம் கபரிலே ஜெயிப்போம். நாம் கியாமத்திலே அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கப்பட வேண்டும். இதோ உலகத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறான், ஏதோ சாப்பிட்றோம், தூங்குறோம், கிடைக்கிற நேரத்தில் தொழுகிறோம். இது உண்மையான மூமினுடைய பரிபூர்ணமான முஸ்லிமுடைய வாழ்க்கை இல்லை அன்பர்களே. நிறைய இருக்கிறது, தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. தெரிந்து கொள்ளுங்கள், கல்வி உங்களை தேடி வராது என்றைக்குமே. அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, கல்வி உங்களை தேடி வரவே வராது. கல்வியை தேடித்தான் நாம் போக வேண்டும். உங்கள் பகுதியில் ஒரு ஆலிம் இருக்கிறார் என்றால், நான் இருக்கிறேன் என்றால் என்னிடத்தில் வாருங்கள். நிறைய சட்டங்கள் தெரியாமல் வாழ்கிறோம், குர்ஆன் ஓத தெரியாமல் வாழ்கிறோம், குடும்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்கிறோம். மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றோர்களோடு, ஜமாத்தினர்களோடு, ஆண்களோடு, பெண்களோடு என்றைக்கு தெரிய போகிறோம்? கபருக்குள்ளே போனதற்கு பின்னாலா? மிக நீண்டமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை கியாமத்தில் நமக்கு அங்கே இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் மிக சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்றால் ஆலிம்களை மேய்ந்து கொள்ளுங்கள், ஆலிம்களிடத்தில் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், ஷரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் ஷரியத்தின் வாழ்க்கையை நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.